Hi, this is Ganesh. This is Keerthana. And welcome to Fun with Siblings. இன்னைக்கு எலெக்ஷன் டே. இந்த வீடியோ பார்த்துருக்கும் எல்லாம் ஓட்டு போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் ஓட்டு போட போகிறோம். காலையில் வந்து அந்த டைம் கரெக்டான டைமா? இல்லை அது ஓடாத கிளாக்கு. இப்போ டைம் என்னடா? 10 மணி ஆகும். மணி 10 என் நண்பர்லாம் வந்து காலங்காத்தாலே ஓட்டு போட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. மணி வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. போட நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன். யாரெல்லாம் இப்போ இருக்க ஓட்டு போடாமல் இருக்கீங்களோ அதை செஞ்சு போய் ஓட்டு போட்டுருங்க. என் தங்கச்சிக்கு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் என் தங்கச்சி ஓட்டு போட போகுது. 18 வயசுல நான் போயிட்டு ஓட்டு போட போறேன். ஆமா, இதை நினைச்சு என்ன பண்றீங்க? பெருமைப்படுறீங்களா? ரிவ்யூ தான் பண்றேன். நான் வந்து லக்கா பாக்குறேன். இத கரெக்ட்டா 5 வருஷம் கழிச்சு நான் வந்து ஓட்டு போடுறேன். கரெக்ட்டா 18 வயசுல வந்து ஓட்டு போடுறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். என்ன எலெக்ஷனா அது? பிஎம் அந்த எலெக்ஷனு. ஸோ இப்போ வந்து நான் வந்து சிஎம் அவருக்கு வந்து ஓட்டு போட போறேன். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அது இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஓட்டு போடுங்க. பட் ஓட்டு போட்டுருங்க, ஓகேவா? இப்போ வரைக்கும் ஓட்டு போடாமல் ஒரு சில பேர் நான் என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர்ல கேட்கும்போது நான் நோட்டாக்கு போடுவேன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி போடுறதுக்கு யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறது பெட்டர். ஸோ இப்போ வரைக்கும் யாரா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ஓட்டு போடலாம், கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. நாங்கள் கீர்த்தனா கூப்பிட்டு போயிட்டு, நானும் கீர்த்தனா ஒரே பூத்து தான். ஸோ அங்கே போயிட்டு ஓட்டு போட்டுட்டு அங்கே ஃபோன் அலோடு இல்லை. ஸோ அதனால் இங்கேயே பேசிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். கைஸ், ஓட்டு போட்டு வந்தாச்சு. இருங்க, இப்படி வர கீர்த்தனா, எப்படி இருந்துச்சு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு வர எப்படி இருந்துச்சு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏதாச்சும் கேள்விகளே கேட்பாங்களோ, என்ன சொல்லணும் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. செம்ம கூட்டம், நிறைய பேர் எல்லாருமே ஓட்டு போட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று யாரெல்லாம் ஓட்டு போடாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போகுமா, நிறைய சேஃப்டிக்கு நிறைய போலீஸ் அண்ட் எல்லாருமே நிற்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பூத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இந்த நம்பரில் போய் நிற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பரில் போய் பாய்ஸ்க்கு ஒரு பக்கம் லைனு, கேர்ள்ஸ்க்கு ஒரு பக்கம் லைனு. ஒரு பாய் போட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் லேடிஸ் போகிறாங்க. ஒரு ஜென்ஸ் போயிட்டு ஓட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் லேடிஸ். ஓவராலாக பார்த்து கரெக்டாக அனுப்புகிறாங்க. எல்லாருமே கரெக்டாக லைனில் நின்று எல்லாருமே ப்ராப்பராக கான்டெக்ட் பண்ணாங்க. உள்ளே ஃபோன்ஸ் அலோடு இல்லை. நாங்களாமே ஃபோன்ஸ் எல்லாமே சைலண்ட்டில் போட்டுருந்தோம். உள்ளே போயிட்டு என் பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் சைன் போட சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு நமக்கு தேவையானதை போய் நம்ம ஓட் போட்டுட்டு அங்கே ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளில வந்துட வேண்டியதான். அவ்வளோதான், இதுதான் ஓட்டிங் ப்ராசஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுமே. ஸோ யாரும் சோம்பேறித்தனம் படாமல் தயவு செஞ்சு போயிட்டு லைனில் நின்று ஓட்டு போட்டு வந்துருங்க. செம்ம வெயில், பட் இருந்தாலும் ஓட்டு போட்டு வந்துருங்க. நம்ம யோசிப்போம் நம்ம போடுற ஓட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ தயவு செஞ்சு போய் ஓட்டு போட்டுருங்க, ஓகே? எங்கள் அப்பா அம்மா இன்னும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓட்டு போட்டது கையோட அங்கே நிற்கக்கூடாது சொல்லிட்டாங்க, கூட்டம் அதிகமாக சேர வேண்டான்றதுனால. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டு சாவி வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது. ஆஃபீஸாவையும் அங்கே தான் இருக்குது. பட் ஓட்டு போடுற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கள் ஆஃபீஸ். அதனால நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்து செடிக்கு இன்னும் தண்ணி ஊற்றலை. ஸோ செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு கீர்த்தனா விட்டுட்டு நான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போயே நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். டெய்லி இப்படி தண்ணி ஊற்றுறது எங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டான காரணம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம ஓட்டு போட வேண்டியதே. ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க நண்பர்களே, யாரும் கோச்சிக்காதீங்க. டெய்லி தண்ணி ஊற்றுறோம். ஆனால் அதை பாருங்க, டக்குன்னு ஒரு வெப் வந்துடுறோம். எப்படி இந்த மாதிரி அதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி பின்னுதுன்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சா எப்படி நான் இதை பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த கீழெல்லாம் மரம் மண் ஈரமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஒரு நாளில் இந்த வெப் வருதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. நான் சன்ஃப்ளவரில் இங்கே வாங்கி நான் உனக்கு காட்டுறேன் பாரு. இது பேர் தான் பவளமல்லி. இது எப்போ மல்லி வரும், இது எப்போ தான் இந்த பவளமல்லி வரும்னு சொல்லி அவளை காத்துட்டு இருக்கோம். அப்புறம் அதில் ரோஸ், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 ரோஸ் கிட்ட வந்துருச்சு. இங்கே இருக்கு பாரு, இப்போ தான் வந்துட்டு இருக்காப்புல. இதுலேருந்து 5-10 ரோஸ் கிட்ட வந்துருச்சு. எல்லா ரோஸுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இவன் பார்க்க அழகாக இருக்கான் பாருங்க. ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றலாம். எங்கள் பூத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்திருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு கேட்டேன். எல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் நான், எங்கள் அப்பா அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே போகிறோம். லக்கிலி எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாருக்குமே ஒரே இடத்துல. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் போயிட்டு சீக்கிரமாக வந்துச்சு. இப்போ தான் ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா வந்து போட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி மாதிரி யாருக்கு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்படியும் உள்ளே போகும்போது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், பல தாட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியும், ஏன்னா நான் போகும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? 6 மணியோட ஓட்டிங் ஃபுல் க்ளோஸு. எக்கச்சக்க டிராஃபிக்கு, எல்லா இடத்துலையுமே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எல்லாருமே ஓட்டு போட வேகமாக போயிட்டு இருக்கீங்க. போட்டியா ஓட்டு? யாருக்கு போட்ட? ஓட்டு போட்டிங்களா ஜெயவரன்?
காட்டுங்க, கையை காட்டுங்க. ப்ரூஃப் காட்டணும், அப்பதான் நம்புவோம். ஓட்டு நீ போட்டியா? போட்டியா? ஏய், இவனும் போட்டாங்க கைஸ். எழுந்திருக்கவே மாட்டான் காலங்காத்தால. அவன் 8 மணிக்கு எழுப்பி விட்டான்டா. நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கேன். கண்ணெல்லாம் வலிக்குதுடா இப்ப எனக்கு. போ பரவாயில்ல, ஒரு நாள் தானே. நல்லது. எல்லாருமே வந்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 சூப்பர், வேற லெவல். காசு செலவு பண்ணி வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம். போயிட்டு நல்லபடியாக ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு நாள் தானே, ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு ஓட்டு போட்டு வர்றது நல்லது. ஸோ நீங்களும் ஆமா. எல்லாம் காட்டுங்க, கை காட்டுங்க கைஸ். பாருங்க கைஸ், ஓட்டு போட்டோம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து எங்களோட ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்போம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வீட்டில் இன்னும் ஓட்டு போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு 6 மணி வரையும் டைம் இருக்குது. ஸோ மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பாய்.